ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தக்காளி தோசை. ரொம்ப டேஸ்டியான இந்த கோதுமை தக்காளி தோசையை நாம் நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். செய்யறது ரொம்பவே சுலபம். தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பாரோட இந்த சுட சுட கோதுமை தக்காளி தோசையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை நறுக்கி நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை எடுத்து வச்ச கோதுமை ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. நமக்கு மாவு ரவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி நல்லா தண்ணியாக வேணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இன்னும் கூட இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா ஓட்டை ஓட்டையாக நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தோசை ஊற்றும்போது தோசைக்கல் நமக்கு ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் நாம் தோசை மாவை எடுத்து ஊற்றும்போது நமக்கு ஓட்டை ஓட்டையாக வரும். அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள், மாவை எடுத்து எல்லா பக்கமும் தேய்க்காமல் அப்படியே ஊற்றுங்க. எங்கே இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக மாறி கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் எடுத்துடலாம். நமக்கு கோதுமை தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. வெங்காய தோசை வேணும்னா தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே தோசை மாவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காய தோசை ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.